சரி. ஸோ ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கருவுறுதலுக்கு முன்னாடி பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். சரியா? கருவுறுதலுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஈவெண்ட்லாம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல நடக்குது, ஆஞ்சியோஸ்பம்ல நடக்குது. சரியா? அப்ப அந்த ப்ரீ ஃபெர்டிலைசேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், அப்ப கருவுறுதலுக்கு முன்னாடி ஃப்ளவர்ல எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும், அண்ட் அங்க என்ன மாதிரியான ஈவெண்ட் நடக்குது, சரியா, நிகழ்வுகள்லாம் அங்க என்னெல்லாம் நடக்குது அதான் பார்க்க போறோம். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன்ல என்னென்னலாம் வரும். ஆமா, இப்போ நீங்க மேல் ரெடி ஆகணும், ஃபீமேலும் ரெடி ஆகணும், அவ்வளவுதான். மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் என்ன ஆகும், மெச்சூர் ஆயிட்டு அதுல இருந்து மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாலினேஷன் நடக்கணும். சரியா? இதெல்லாம் தான் எதில் வரும், ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ல வரும். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன்னா ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஈவெண்ட்லாம் வரும். சரிங்க? பாருங்க. Much before the actual flower is seen on a plant, the decision that the plant is going to flower has taken place. அதாவது தாவரங்கள்ல ஃப்ளவர் வர்றதுக்கு முன்னாடியே, சரியா, எல்லா சீசன்லயும் ஃப்ளவர் வந்துறது கிடையாது இல்லையா, ஒரு பர்டிகுலர் சீசன்ல மட்டும்தான் வரும். முதல்ல ஒரு டிசிஷன் எடுக்கப்படும். சரியா? இப்போ ஃப்ளவரிங் வரணும் அப்படின்றது, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடந்து ஃப்ளவரிங் வரக்கூடிய மலரக்கூடிய அல்லது யங் பட் ஃபார்ம் ஆகக்கூடிய டிசிஷன் முதல்ல பிளான்ட் எடுக்கணும் அப்படின்றாங்க. Several hormonal and structural changes are initiated which lead to the differentiation and further development of the floral primordia. அப்ப நிறைய அந்த தாவரங்கள்ல என்னென்னலாம் ஏற்படுகிறது அப்படின்னா, நிறைய ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், சரி, உள்ள இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஹார்மோன்லையும் அதோடைய ஸ்ட்ரக்சர்லையும் சேஞ்சஸ் ஏற்பட்டு அது என்னவா மாறுது, டிஃபரன்ஷியேட் ஆயிட்டு ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் ப்ரீமோடியம். அப்படின்னா என்ன, மலர் முன்மூலம்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, லீப் பிரைமோர்டியான்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன, ஒரு யங் பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, சரியா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் முதல்ல ஆரம்பமாகும். ரைட்டா? இது உங்களுக்கு ஆக்சிஸா மாறும், இதுல இருந்து மேபி ஃப்ளவர் வரலாம். புரியுதா? அப்ப பிரைமோர்டியானான்றது முன்னாடி ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். சரியா? ஃபர்ஸ்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் பிளான்ட்ல ஏற்படுகிறது, டிஃபரன்சியேஷன் நடக்குது. நடந்த பிறகுதான் முதல்ல என்ன ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ளோரல் பிரைமோர்டியம். அதாவது மொட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டேஜ் தான் இந்த பிரைமோர்டியம் அப்படின்றது. ஓகே? அதே மாதிரி லீஃப் பிரைமோர்டியம் அப்படின்னா லீஃபை உருவாக்கக்கூடிய முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ஃப்ளோரல் பிரைமோர்டியம் உருவாகிறதுக்கு முதல்ல பிளான்ட் என்ன பண்ணுது, ரெடி ஆகுதுன்னு சொல்றாங்க. Inflorescences are formed which bear the floral buds and then the flowers. அப்ப அதுக்கப்புறம் ஒரு சில தாவரங்கள்ல சாலிட்டரி ஃப்ளவரா இருக்காது, தனி மலரா இருக்காது, கொத்தா இருக்கும். அது என்ன சொல்றோம்னா இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்றோம். சரி, அப்ப மஞ்சரிகள் உருவாகுது. அந்த மஞ்சரியில இன்ஃப்ளோரசன்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஃப்ளோரல் பட்ஸும் இருக்கும், ஃப்ளவரும் இருக்கும். அப்ப ஒரு கொத்தா இருக்குது இன்ஃப்ளோரசன்ஸ், அதுல யங் ஃப்ளவர் பட்ஸும் இருக்கும், மெச்சூர் ஃப்ளவரும் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இன்ஃப்ளோரசன்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஃப்ளோரல் பட்ஸும் இருக்கும், ஃப்ளவரும் இருக்கும். மஞ்சரின்னு எடுத்துக்கிட்டா அது எல்லாமே இருக்கும் அப்படின்றோம். In the flower, the male and female reproductive structures, androecium and gynoecium, differentiate and develop. You would recollect that the androecium consists of a whole of stamens representing the male reproductive organ and the gynoecium represent the female reproductive organ. அப்ப என்ன சொல்றாங்க, ஃப்ளவர் ஃபார்ம் ஆயிடுச்சியா, அந்த ஃப்ளவர்ல மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்னு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸும் ஃபார்ம் ஆகும். சரியா? அதுல ஆண்ட்ரிஷியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆண்ட்ரிஷியம் எதை கொண்டிருக்கும் அப்படின்னா ஹோல் ஆஃப் ஸ்டாமன்ஸ், நிறைய மகரந்தங்களை கொண்டதான் மகரந்தத்தாள் வட்டம்னு மொத்தமா சொல்றோம். அதே மாதிரி அப்ப கைனீசியம் எதை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அப்ப சூலக வட்டம் அப்படின்றது மலர்ல பெண் இனப்பெருக்க வட்டத்தையும், அதே மாதிரி மகரந்தத்தாள் வட்டம் அப்படின்றது ஆண் இனப்பெருக்க வட்டத்தையும் ஃப்ளவர்ல குறிக்குது. சரியா? அப்ப ப்ரீ ஃபெர்டிலைசேஷன்ல முன்னாடி முதல்ல பிளான்ட் என்ன பண்ணுது, ஃப்ளவரை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டியை கொண்டு வருது. சேஞ்சஸ்லாம் நடந்து ஃப்ளோரல் பிரைமோர்டியாவை ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃப்ளோரல் பிரைமோர்டியால இருந்து ஃப்ளவர் ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ளவர்ல மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை நம்ம ஆண்ட்ரிஷியம்னு சொல்றோம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை கைனீசியம்னு சொல்றோம். சரியா? அதுதான் இந்த பாயிண்ட். புரிஞ்சுச்சா? சரி, ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதாவது ஸ்டாமன், மைக்ரோஸ்பொரஞ்சியம் அண்ட் போலன் கிரைன் பத்தி பார்க்க போறோம். ஸ்டாமன் அப்படின்னா மகரந்தம் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. சரியா? மைக்ரோஸ்பொரஞ்சியம்னா
அந்த ஸ்டாமனுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பொரஞ்சியாவை குறிக்கிறது தான் மைக்ரோஸ்பொரஞ்சியா. மைக்ரோனா அது எதை குறிக்குன்னு சொன்ன மேல் 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 ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரை குறிக்கும். சரிங்களா? அண்ட் போலன் கிரெயின்ன்றது இங்க பாருமா, ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது ஸ்டாமன், இது வந்து என்னது ஸ்டாமன். அண்ட் அதுக்குள்ள யார் இருக்கா? மைக்ரோஸ்பொரஞ்சியம் இருக்கு. அதுக்குள்ள யார் இருக்கு? மைக்ரோஸ்பொரஞ்சியம் இருக்கு. அந்த மைக்ரோஸ்பொரஞ்சியத்துல யார் இருக்கா? போலன் கிரெயின் மகரந்துக்குள்ள. புரியுதா? ஸ்டாமன்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள மைக்ரோஸ்பொரஞ்சியம், அந்த மைக்ரோஸ்பொரஞ்சியத்துல இருந்து போலன் கிரெயின் ப்ரொடியூஸ் ஆக போகுது. இது எல்லாத்தையும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்னா இதுதான் வரும். ஓகேவா? சரி, இங்க பாருங்க, ஒரு ஸ்டாமன்ல இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆந்தர், இது வந்து தமிழ்ல மகரந்த பை அப்படின்னு சொல்றோம். மேல இருக்கிறது என்ன சொல்றோம்? மகரந்த பைன்னு சொல்றோம். அண்ட் இதை வந்து என்ன சொல்றோம்? பிளமண்ட் ஆர் மகரந்த கம்பி. தமிழ் என்ன சொல்லுவோம்? மகரந்த கம்பின்னு சொல்றோம். ஓகே, இது மொத்தமா சேர்த்தா மகரந்தம்னு சொல்லலாம். மேல இருக்கிறது மட்டும் மகரந்த பை ஆந்தர், இது வந்து பிளமண்ட்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். இங்க அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், in the figure shows the two parts of typical stamen, the long and the slender stalk called plummet. அதப்ப நீளமான இருக்கக்கூடிய பகுதியை நம்ம என்ன சொல்றோம்? plummet, மகரந்த கம்பி அப்படின்னு சொல்றோம். and the terminal generally bilobed structure, பொதுவா மேல இருக்கக்கூடிய நுனியில் இருக்கக்கூடிய bilobed structure, ரெண்டு மடல்களை உடையதுன்னு அர்த்தம் தமிழ்ல. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஆந்தர். பைலோப்டுனா ஒண்ணு இல்லை, இதுதான் பைலோப். இது ஒரு லோப், இது ஒரு லோப். சரியா? லோப் 1, லோப் 2. அப்ப இந்த ரெண்டு லோப் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? பைலோப்டுன்னு அர்த்தம். இரு மடல்களை உடையது தமிழ்ல அர்த்தம். பொதுவா ஜெனரலா இப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு சில இதுல சிங்கிள் கூட இருக்கும். எங்க இருக்கும்? மால்வேஸ்ல இருக்கும். சரியா? சரி, ரைட். அடுத்த பாயிண்ட் பாரு. The proximal end of the plummet is attached to the thalamus or the petal of the flower. அப்படின்னா என்ன சொல்றாங்க? இது பிளமண்ட், பிளமண்ட்ல இந்த முனை இருக்கு இல்லையா, இந்த முனையை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ப்ராக்சிமல் எண்ட். தமிழ்ல என்ன கொடுத்துருப்பான்? பாயிண்டே இல்லை சார், அது கொடுத்துருக்க மாட்டான். சரிங்களா? ஜஸ்ட் நீ ஒன்னா தமிழ் இங்கிலீஷ் கூட நோட் பண்ணிக்கோ. இந்த முனை பேரு ப்ராக்சிமல் எண்ட். சரிங்களா? சேமே முனைன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ப்ராக்சிமல் எண்டுனா அந்த எண்டு தான். அப்ப இந்த இந்த ஸ்டாமன்ல இருக்கக்கூடிய ப்ராக்சிமல் எண்டு எங்க அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா, ஆமா இப்போ எங்க இருக்கு? ஆர்வே எங்க இருக்கு? The proximal end of the plummet is attached to the thalamus or the petal of the flower. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃப்ளவர் இருக்கு, ஃப்ளவருடைய மார்பாலஜி நீங்க படிக்கும்போது சரியா, இந்த மாதிரி தலாமஸ்னு ஒண்ணு இருக்கும். இதான தலாமஸ், தமிழ்ல பூத்தலம் அப்படின்னு சொல்றோம். இந்த பூத்தலத்துக்குள்ள, இந்த பூத்தலத்துல நமக்கு எப்பவும் போல யார் இருப்பா? இங்க கேலிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கொரலா வரும், அண்ட் அங்கதான் யார் இருப்பா? அதுக்கப்புறம் ஆண்ட்ரிஷியம் வரும். கரெக்டா? எஸ். நடுவுல யார் இருப்பா? கைனிஷியம் இருக்கும். ஓகே, அப்ப என்ன சொல்றாங்க? இந்த ஆந்தர்ல, இந்த ஸ்டாமன்ல ப்ராக்சிமல் எண்ட்னா யாரு? இவர் தான் ப்ராக்சிமல் எண்ட். இந்த ப்ராக்சிமல் எண்ட் எங்க அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா, ஒன்னு தலாமஸ்ல அட்டாச் ஆயிருக்கலாம், அல்லது பெட்டல் கொரோலாவில் அட்டாச் ஆயிருக்கலாம். இஃப் ஸ்டாமன்ஸ் ஆர் அட்டாச்ட் ஆன் த பெட்டல், அதுக்கு பேர் என்ன? மகரந்தத்தால் அல்லி இதழ்களின் மீது ஒட்டி கொண்டிருந்தா அதுக்கு பேர் என்ன? எபி எபிபெட்டலஸ் ஸ்டாமன். அல்லி ஒட்டிய மகரந்தத்தால் கேள்விப்பட்டது இல்ல? அதான் அர்த்தம். அப்ப என்ன சொல்றாங்க? ஸ்டாமன்ஸ் வந்து டைரக்டா தலாமஸ்ல ஒட்டி இருக்கலாம், அல்லது இங்க வரக்கூடிய யார் இருக்கா? கொரோலா இருக்குல்ல, பெட்டல் இருக்குல்ல, பெட்டல் மேலயும் அட்டாச் ஆயிருக்கலாம். அப்ப பெட்டல் மேல ஸ்டாமன்ஸ் அட்டாச் ஆயிருந்தா அதுக்கு பேரு எபிபெட்டலஸ், அல்லி ஒட்டிய மகரந்தத்தால். எங்க இருக்குதா? கத்திரிக்காய் வச்சது இல்ல? இப்பதானே சார் நத்துறீங்கன்னா பிரிஞ்சால இருக்கும். எபிபெட்டல் ஃபேமிலியில படிச்சு தேவையாங்க வந்துக்கிறோம். ரைட், எபிபெட்டலஸ்ன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? புரிஞ்சுதா? ரைட். அதுக்கு அடுத்தது, the number
and length of the stamens are variable in flowers of different species. சார் ஸ்டாமன்ஸோட எண்ணிக்கை ஒன்னே ஒன்று இருக்கும், ரெண்டே ரெண்டு இருக்குமா அப்படின்றதுலாம் கிடையாது. அது ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒன்றுத்துல 10 இருக்கலாம், ஒன்றுத்துல 5 இருக்கலாம், அண்ட் 10ல் 3 ஸ்டெரைலா இருக்கலாம், சரியா, 7 பெட்ரைலா இருக்கலாம், பலமானதா இருக்கலாம். அது வந்து வேரி ஆகும். அதே மாதிரி ஹைட்டும் வந்து எல்லாத்துலயும் ஒரே மாதிரியான ஹைட் இருக்குமான்றதுலாம் கிடையாது. டைடினமஸ் டெட்ராடினமஸ் படிச்சீங்களா? அந்த மாதிரி வேரி ஆகலாம், சரியா. மகரந்தங்களுடைய ஹைட்ன்றது ஒரே மாதிரி இருக்காது, வேரியபிள் ஆகும் அப்படின்றாங்க, சரிங்களா. If you were to collect a stamen each from 10 flowers each from different species and arrange them on a slide, you would be able to appreciate the large variation in size seen in nature. அப்ப நீங்க எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு 10 டிஃப்ரெண்ட் பிளான்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்ல இருக்கணும், சரியா. வேற வேற மரங்கள்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, மகரந்தத்துக்குள்ள கலெக்ட் பண்றீங்க. மகரந்தத்துக்குள்ள கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்லைடு மேல என்ன பண்றீங்க, அந்த 10 மகரந்தத்துக்குள்ள வச்சு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை நீங்க பார்க்கலாம், சரிங்களா. ஒன்று பார்த்தோம்னா இப்படி இருக்கும், சரியா, இப்படி இருக்கும். இன்னொன்று இப்படி இருக்கலாம், ரைட்டா, இன்னொன்று இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி. அப்போ எல்லா அந்த போலன் கிரைனும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அது வேரியபிளா இருக்கலாம். Careful observation of each stamen under a dissecting microscope and making neat diagram would elucidate the range in shape and attachment of anther in different flowers. அப்ப டெசிஷன் மைக்ரோஸ்கோப்னு ஒன்று இருக்குது, ஒன்று காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். டெசிஷன் மைக்ரோஸ்கோப்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்டாமன் எங்க அட்டாச் ஆயிருக்கு, சரியா, ஒன்று தலாமஸ்ல அட்டாச் ஆயிருக்கா, இல்லை பெட்டல்ல அட்டாச் ஆயிருக்கா, இல்லை செப்பல்ல அட்டாச் ஆயிருக்கா, அதை நீங்க கிளியர் கட்டா பார்க்க முடியும். அப்படி பார்த்து நீங்க என்ன பண்ணலாம், அதோட ஷேப்பை நீங்க டயக்ராமா வரைஞ்சு கூட பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா, இது புரிஞ்சிச்சா இந்த பாயிண்ட்? சரி, next, a typical angiosperm anther is bilobed with each lobe having 2 theca, that is they are ditheccus அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொதுவா ஆஞ்சியோஸ்பர்ம்கள்ல இருக்கக்கூடிய ஆந்தர் மகரந்தம் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும், சரியா, இப்படிதான் இருக்கும். ஓகே, இது ஒரு லோபு, இது ஒரு லோபு, பைலோப்டு, இரு மடல்களை உடையது அப்படின்னு சொல்றோம். சார் அந்த லோபுக்கு என்ன நீங்க இதுக்கு அது என்ன சொல்லலாம்னா தீகா அப்படின்னு சொல்லலாம். ஈச் லோப் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 தீகா அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா டைதீக்கஸ் தான் சொல்லுவாங்க, சரியா. இந்த 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 இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். யூஸ்வலா லோபை நீங்க தீக்கான்னு கூட சொல்லிக்கங்க, டைதீக்கஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 2 தீக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். தே ஆர் டைதீக்கஸ். அப்ப 2 தீக்கா இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், டைதீக்கஸ் அப்படின்னு சொல்றோம். ஆஃபன் எ லாங்கிடியூடல் groove runs. அப்ப இந்த டைதீக்கஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோ, எப்படி இருக்கு இது. நீங்க என்ன பண்றீங்க, இல்லைன்னா இப்படி பார்த்துக்கோ, இப்படி இருக்கு, பைலோப்டு ஆர் டைதீக்கஸ் அப்படி இருக்கு. இது நீங்க என்ன பண்றீங்க, கட் பண்றீங்க, சரிங்களா. இது நீங்க கட் பண்ணி பார்க்கும்போது இதை நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும், சரியா. இதை கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வரும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்ப இது ஒரு லோபு அல்லது ஒரு தீக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ஒரு லோப்ல எத்தனை ஸ்பொரஞ்சியம் இருக்கும், 2 ஸ்பொரஞ்சியம் இருக்கும். ஓகே, இந்த பக்கம் 2 ஸ்பொரஞ்சியம் இருக்கும். அப்ப ஒரு தீக்காவில் 2 ஸ்பொரஞ்சியம், அப்ப 2 தீக்காவில் 4 ஸ்பொரஞ்சியம். யூஸ்வலா ஆஞ்சியோஸ்பர்ம்கள்ல இருக்கக்கூடிய ஆந்தர் பார்த்தீங்கன்னா டைதீக்கஸ் அண்ட் டெட்ராஸ்பொரஞ்சியம். டைதீக்கஸ் அண்ட் டெட்ராஸ்பொரஞ்சியம் இதான் அர்த்தம், சரி. மொத்தம் எத்தனை ஸ்பொரஞ்சியம் இருக்குது, 4 ஸ்பொரஞ்சியம் இருக்கு, ரைட்டா. மோனோதீக்கஸ் அண்ட் பைஸ்பொரஞ்சியம் எங்க இருக்கும் தெரியுமா, மோனோதீக்கஸ் எங்க படிச்சிருப்பீங்க. இது வந்து ஜென்ரலா ஆஞ்சியோஸ்பர்ம்கள்ல டைதீக்கஸ் டெட்ராஸ்பொரஞ்சியேட் இருக்கும், மோனோதீக்கஸும் உண்டு, பைஸ்பொரஞ்சியேட் ஒரே தீக்கா தான் இருக்கும், அதுல 2 ஸ்பொரஞ்சியம் இருக்கும். அது எங்க படிச்சிருக்க, செம்பருத்தியில படிச்சிருக்கோம்,
ஹைபிஸ்கஸ்ல மோனோதீக்கஸ் அண்ட் பைஸ்பொராஞ்சியேட். மறக்காத, மோனோனா ஒன்னு ஒரே ஒரு தீக்கா, பைனா ரெண்டு ஸ்பொராஞ்சியம் இருக்குன்னு அர்த்தம். இங்கேயும் அதே மாதிரிதான், டைனா ரெண்டு ரெண்டு தீக்கா, டெட்ரானா 4 ஸ்பொராஞ்சியம். புரியுதா இல்லையா? ரைட். ரைட், இது புரிஞ்சுதா? டைதீக்கஸ்னா என்ன, டெட்ராஸ்பொராஞ்சியேட்னா என்ன, மோனோதீக்கஸ்னா என்ன அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. Often a longitudinal groove runs lengthwise separating the theca. அப்படின்னா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி குரூவ் போகுது இல்ல, அது என்ன பண்ணுதுன்னா உங்களோட தீக்காவை செப்பரேட் பண்ணுது அப்படின்றாங்க. லென்த் வைஸ் போறது, ரெண்டா பிரிக்குது அப்படின்றாங்க. Let us understand the various types of tissues and their organization in the transverse section of the anther. சரியா, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்குள்ள என்ன மாதிரியான டிஷ்யூஸ்லாம் இருக்கு, அதோட ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு ஆந்தருக்குள்ள எந்த மாதிரியான டிஷ்யூ இருக்கு, அதோட ஆர்கனைசேஷன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம்ன்றாங்க. The bilobed nature of an anther is very distinct in the transverse section of the anther. சரிங்களா? ஸோ நீங்க ஒரு ஆந்தரை டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா பைலோப்டு ஸ்ட்ரக்சர்ன்றதை ஈஸியா பார்க்கலாம். The anther is a four-sided, that is tetragonal. அதான் நான் சொன்னேன், மொத்தம் 4 சைடு இருக்கும். புரியுதா? 1 2 3 4 இப்படிதான் இருக்கும். சரி, அதனால நீங்க என்ன சொல்லலாம், டெட்ராகோனல், 4 முனைகளை உடையது அப்படின்னு கூட வச்சுக்கோ, அல்லது 4 மூலைகளை உடையது. கன்சிஸ்டிங் ஆஃப் 4 மைக்ரோஸ்பொரஞ்சி. அப்ப அந்த 4 மூலையிலையும் யார் யார் இருக்கா? ஆமா, இதுதான் என்னது, மைக்ரோஸ்பொரஞ்சியம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஸ்டாமன்னா ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளதான் என்ன இருக்கு, மைக்ரோஸ்பொரஞ்சியம் இருக்கு. லொக்கேட்டட் அட் த கார்னர்ஸ் 2 in each lobe. அப்ப ஒவ்வொரு லோபிலும், இது ஒரு லோபுன்னு நான் சொன்னேன், ஒவ்வொரு லோபிலும் எத்தனை இருக்குது, 2 ஸ்பொரஞ்சியம் இருக்குது, ரெண்டுமே 2 கார்னர்ல இருக்குது தான். புரிஞ்சுச்சா? ரைட். The microsporangia develop further and become pollen sac. இந்த மைக்ரோஸ்பொரஞ்சியம் இருக்குது இல்ல, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு என்னவா மாறுது அப்படின்னா, என்னவா மாறுது, போலன் சாக், மகரந்த பையாக மாறுது. எப்ப அப்படி மாறும் அப்படின்னா, நிறைய மைக்ரோஸ்பொரஞ்சியத்துக்குள்ளது, மைக்ரோஸ்பொரஞ்சியத்து நிறைய மைக்ரோஸ்போர்லாம் மெச்சூர் ஆயிட்டு வரணும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, போலன் சாக், மகரந்த பை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெடிச்சாதான் போலன் கிரைன் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? They extend longitudinally all through the length of anther and are packed with pollen grains. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம் ஸ்ட்ரக்சர், இதுக்குள்ளதான் இந்த ஸ்பொரஞ்சியங்கள் இருந்தது. சரியா? இது என்ன ஆகுது, லென்த் வைஸ், அதாவது போலன் சாக் வந்து லென்த் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு பின்னாடி இதுக்குள்ள 2 லோபுக்குள்ளேயும் நிறைய என்ன இருக்குது, மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கு, உள்ள நிறைய இருக்கும் அப்படின்றாங்க. இது புரிஞ்சுச்சா இது? சரியா? இதுல ஏதாவது விட்டுட்டோமா? எப்படி பிரியுதுன்றது அந்த படத்தை கொடுத்துருக்கோம். போலன் சாக்னா இதுதான் அர்த்தம். மொத்தமா டெவலப் ஆயிட்ட பிறகு இது போலன் சாக்கா மாறிடும். அந்த போலன் சாக் மகரந்த பைக்குள்ள யார் இருப்பா, போலன் கிரைன்ஸ் நிறைய இருக்கும். ரைட்டா? எப்ப அது பஸ்ட் ஆகுதோ, வெடிக்குதோ, அப்பதான் அந்த போலன் கிரைன் காத்துல ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மைக்ரோஸ்பொரஞ்சியத்தினுடைய ஸ்ட்ரக்சர். சரிங்களா? மைக்ரோஸ்பொரஞ்சியம்னா இதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்ப மைக்ரோஸ்பொரஞ்சியத்தினுடைய ஸ்ட்ரக்சர்னா ஜஸ்ட் நீங்க கிராஸ் செக்ஷன் எடுக்கிறீங்க, உள்ள எந்த மாதிரியான அமைப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பாரு, in a transverse section a typical microsporangium appears near circular in outline. நீங்க டிஎஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வட்ட வடிவத்துல இருக்கும். எது உள்ள இருக்கக்கூடிய மைக்ரோஸ்பொரஞ்சியத்தை சொல்றாங்க. சரிங்களா? இட் இஸ் ஜெனரலி சரௌண்டட் பை 4 wall layers. பொதுவா உள்ள இருக்கக்கூடிய இந்த மைக்ரோஸ்பொரஞ்சியம் 4 சுவர் அடுக்குகளால் சூழப்பட்டிருக்கும். மொத்தம் எத்தனை இருக்கும், 4 லேயர் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம என்ன சொல்றோம், எபிடர்மிஸ். முதல்ல இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா எபிடர்மிஸ். மேபி இதை வச்சு தமிழ்ல புறத்தோல். சரியா? ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம என்ன சொல்றோம், புறத்தோல் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? அதுக்கு அப்புறம் வேற யார் இருக்கா, எண்டோதீசியம். அதுக்கு கீழே
மேபி 1 or 2 லேயர்ஸ் கூட வரும். நான் இப்படி போடுறேன். ரெண்டாவது லேயர் என்னது? என்னம்மா சொல்லுமா? என்னம்மா? எண்டோதீசியம். ரெண்டாவது லேயர் என்னது? எண்டோதீசியம். தமிழ்லையும் ரெண்டாவது லேயரோட பேரு எண்டோதீசியம் தான். சரிங்களா? அடுத்தது அண்ட் தேர்ட் ஒன். சரியா? மூணாவது வந்து என்ன சொல்லுவாங்க? மிடில் லேயர். மிடில் லேயரும் எப்படி இருக்கலாம்? 1ல இருந்து 2 அல்லது 3 அடுக்காலோ ஆனதா இருக்கும். புரியுதா? இது வந்து மிடில் லேயர். மிடில் லேயர்ல வந்துடும். சரிங்களா? அண்ட் அதுக்கு உள்ள யார் இருக்கா? டப்பிட்டம் இருக்கும். அதுக்குள்ளதான் யார் இருக்கா? இங்கதான் டப்பிட்டம் இருக்கு. புரியுதா? புரியும் நினைக்கிறேன். அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்க்கு கீழே எண்டோதீசியம். மூணாவது மிடில் லேயர். நாலாவது டப்பிட்டம். ஆக மொத்தம் ஒரு மைக்ரோஸ்பொரஞ்சியத்தினுடைய மேல 4 லேயர்ஸ் இருக்கும். சரியா? ரைட். The outer 3 wall layers perform the function of protection and help in dehiscence of anther to release the pollen. அதாவது outer 3 layers யாரு? இவங்க 3 பேரும் எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர். இது மூணும் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா பாதுகாக்கிறது. யாரை பாதுகாக்கணும்? உள்ள இருக்கக்கூடிய போலன் கிரெயினை பாதுகாக்கிறது. பிளஸ் அந்த மகரந்த போய் வெடிக்கணும். வெடிச்சாதான் உள்ள இருந்து போலன் கிரெயின் வெளியே போகும். அப்ப அதை வெடிக்கிறதுக்கும் டெகிசன்ஸ் ஆகிறதுக்கும் எதுதான் காரணம்? இந்த 3 வால் லேயர்ஸ். அந்த 3 வால் அடுக்கலாம். எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர். இது மூணுத்தோட ரோல் என்னன்னா பாதுகாத்தல். அது தவிர ரிலீஸ் பண்றது. எதை? போலன் கிரெயினை வெடிச்சு ரிலீஸ் பண்றதுக்கு விஷயம். சரியா? The innermost wall layer is the tapetum. சார் இது 3 லேயர் முடிஞ்சிச்சு. இங்க இருக்குதால்ல, அவர் தான் நம்ம என்ன சொல்றோம்? டப்பிட்டம்னு சொல்றோம். It nourishes the developing pollen grain. வளரக்கூடிய மகரந்த துகளுக்கு உணவு கொடுக்கிறது யாரோட வேலை? டப்பிட்டத்தோட வேலை. சரியா? ரைட். Cells of this tapetum possess, இது நீட் கொஸ்டின், dense cytoplasm and generally have more than one nucleus. அப்ப இதான் டப்பிட்டம் செல்லுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் போடுறேன். இதான் டப்பிட்டத்தினுடைய செல்லுன்னு வச்சுக்கலாம். இதுல அடர்த்தியான சைட்டோபிளாசம் இருக்கும். டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மோர் தென் ஒன் நியூக்ளியை, ஒன்றுக்கு மேற்பட்ட உட்கருக்கள் ஒரு செல்லுக்குள்ளவே இருக்கும். இதுதான் எதோட நேச்சர்? டப்பிட்டத்தினுடைய நேச்சர். ஒன்றுக்கு மேற்பட்ட நியூக்ளியஸ் ஒரு செல்லுடைய ஸ்ட்ரக்சர்லயே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. And generally have more than one nucleus. Can you think how tapetal cells could become binucleate? எப்படி உங்களுக்கு binucleate ஸ்டேஜ் வந்திருக்கும்? டப்பிட்டத்துக்குள்ள எப்படி 2 நியூக்ளியஸ் 3 நியூக்ளியஸ் வந்திருக்கும்? சைட்டோகைனசிஸ் நடந்திருக்காது. ஒன்லி கேரியோகைனசிஸ் மட்டும் தான். கேரியோகைனசிஸ் நடக்குதுன்னா நியூக்ளியஸ் மட்டும் தான் டிவைட் ஆகுமே தவிர சைட்டோகைனசிஸ் நடந்திருக்காது. அதனால உங்களுக்கு நிறைய நியூக்ளியஸ் உள்ள வந்திருக்கும்னு சொல்றாங்க. When the anther is young, a group of compactly arranged homogeneous cells called the sporogenous tissue occupies the center of each microsporangium. சரி, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆந்தர் வந்து இளமையா இருக்கும்போது இந்த இடத்துல, இங்க சென்டர் இருக்குல்லப்பா, இந்த இடத்துல குரூப் ஆஃப் நிறைய செல்கள் இருக்கும். ஒரே மாதிரியான பேரன் கைமாவலான நிறைய செல்கள் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. அதுக்கு பேர் என்னது? ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. அப்படின்னா என்ன? ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய டிஷ்யூ. அதான் இப்ப யூசுவலா எப்படி நடக்கும்னா, இது ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருந்தா யார் இருப்பா? ஸ்போர் மதர் செல் வருவா. அந்த ஸ்போர் மதர் செல்ல இருந்தா யார் வருவா? ஸ்போர், தட் இஸ் மைக்ரோஸ்போர், போலன் கிரைன் ஃபார்ம் ஆகும். புரியுதா? அப்ப ஒரு குரூப் ஆஃப் செல் எங்கா இருக்கும்போது இருக்கும். அந்த குரூப் ஆஃப் செல்லாம் சேர்ந்து நமக்கு எதை உருவாக்கும்? ஸ்போரோஜினஸ் திசுவை உருவாக்கும். அந்த ஸ்போரோஜினஸ் திசுல இருந்து எது வரும்? ஸ்போர் தாய் செல் வரும். அதாவது மைக்ரோஸ்போர் தாய் செல். அந்த மைக்ரோஸ்போர் தாய் செல் இருந்து யார் வருவா? மைக்ரோஸ்போர் என்று சொல்லப்படக்கூடிய போலன் கிரைன் ரிலீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். புரியுதா? சரி, இப்ப இது வரைக்கும் பார்த்தது புரியுதா? நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர் ஃப்ரம் மைக்ரோஸ்போர் மதர் செல். அவ்வளவுதான். சரியா? வேணுமா இந்த இப்ப நம்ம முன்னாடி பார்த்ததுக்கான படத்தை ஒண்ணு இங்க கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க.
ஸோ மைக்ரோஸ்பொரஞ்சியத்துக்கு மேலே என்னென்னலாம் வால் லேயர்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் என்னது? எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்ன்றது மோஸ்ட்லி சிங்கிள் லேயராக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது யார்? எண்டோதீசியம். அதுக்கப்புறம் 1லேருந்து 2 லேயராலான மிடில் லேயர். இது மூணுத்தோட வேலை என்ன? ப்ரொடெக்ஷன் அண்ட் டெகிசன்ஸ். சரியா? பாதுகாக்கிறதும் மகரந்த போய் வெடிக்கிறதுக்கும் தான் இது 3 வேலை நடக்கும். சரிங்களா சார்? அதுக்கப்புறம் இருக்காரு பாருங்க, இவர் தான் யாரு? டபிட்டம். இந்த டபிட்டத்தில் நிறைய டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும் அண்ட் மோர் தென் 1 நியூக்ளியை இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இந்த டபிட்டம் அதுக்குள்ள யார் இருக்கா? மைக்ரோஸ்போர் தாய் செல் இருக்கும். சரியா? இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் எங்க இருந்து வந்திருக்கும்? சரி, எங்கா இருக்கும்போது அது ஸ்போரோஜினஸ் டிஷ்யூப்பா. அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருந்து மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்திருக்கும். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் எதுக்கு அப்புறம் போலன் கிரைனை உருவாக்கும்? மைக்ரோஸ்போரை உருவாக்கும். மியாசிஸ். புரியும் நினைக்கிறேமா? சரியா? மைக்ரோஸ்போர் மதர் செல் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் டிவிஷன் ஆர் மியாசிஸ். எதை உருவாக்கும்பா? எதை உருவாக்கும்? இது பேர் என்ன? மைக்ரோஸ்போர் டெட்ரட். எதை உருவாக்கும்? மைக்ரோஸ்போர் டெட்ரட். 4 செல் மாதிரி இருக்கும். அந்த பக்கம் ஒன்று இருக்கும். இது என்ன கண்டிஷன் இருக்கும்? டிப்ளாய்டு கண்டிஷன். இது என்ன கண்டிஷன்? என் கண்டிஷன். ஏன்னா என்ன நடக்குதுங்க? அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். சரியா? அப்ப ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ எங்க இருக்கும்போது இருக்கும், அதுல சம் செல்ஸ் ஆக்டிவா மாறி மைக்ரோஸ்போர் மதர் செல்ல ஃபார்ம் பண்ணும். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் ரிடக்ஷன் டிவிஷன் ஆர் மியாசிஸ் குண்டல் பகுப்புக்கு பிறகு எதை உருவாக்கும்? போலன் கிரைனை ஃபார்ம் பண்ணும், டெட்ரடை ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொன்றும் என்ன கண்டிஷன் இருக்கும்? ஆப்ளாய்டில் இருக்கும். புரியுதா? அதுதான். அப்ப இப்ப இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். வேற ஏதாவது புதுசா இருக்கா? ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கோ. இந்த இதுல எப்படி இது இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் முழுசு நீங்க என்ன சொல்லலாம்? இது என்ன சொல்லலாம்? போலன் சாக், மகரந்த பை. சரியா? அப்ப போலன் சாக்ல இருந்து போலன் கிரைன் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்றது இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுச்சா? என்சிஆர்டில கொடுத்துக்கிறது தான் பாருங்க. ரைட். இப்ப இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ மைக்ரோஸ்போர் மதர் செல்லா மாறிச்சு. அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் ரிடக்ஷன் டிவிஷன் மியாசிஸ்க்கு அப்புறம் எதை உருவாக்குச்சு? போலன் கிரைன் ஆர் மைக்ரோஸ்போரை உருவாச்சு இல்லையா? அப்ப ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர் ஆனது மைக்ரோஸ்போர் தாய் செல்லில் இருந்து உருவாகிறதுக்கு பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர் ஃப்ரம் மைக்ரோஸ்போர் மதர் செல் நோன் as மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஜெனிசிஸ்னா தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, பார்க்கலாம் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னா என்ன அப்படின்றத பாரு. As the anther develops, the cells of the sporogenous tissue undergo meiotic division to form microspore tetrads. இப்பதான் அதே தான் சொன்னதான் திருப்பி பார்க்குறோம். நல்லா ஆந்தர் மகரந்த பை நல்லா மெச்சூர் ஆயிடுச்சு. ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருந்து, அதாவது மைக்ரோஸ்போர் மதர் செல் மியாசிஸ் வகுப்புக்கு உட்பட்டு எதை உருவாக்குதுங்க? போலன் டெட்ராடை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? வாட் வுட் பி த பிளாய்டி ஆஃப் த செல்ஸ் ஆஃப் டெட்ராட்? இங்க என்ன கேள்வி கேட்கறாங்க? இங்க போலன் டெட்ராட் உருவாகுது, 4 உருவாகுது இல்ல, அதோட பிளாய்டி என்னன்னு கேட்கறாங்க. பிளாய்டினா ஆப்ளாய்டா டிப்ளாய்டா? ஆப்ளாய்டு. ஒவ்வொன்றுமே ஆப்ளாய்டா தான் இருக்கு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, மோஸ்ட்லி ரீப்ரொடக்டிவ் செல்லுல மியாசிஸ் நடந்துச்சுன்னா கண்டிப்பா என்னவா தான் வரும்? ஆப்ளாய்டா தான் வரும், ஒற்றை மடியமா தான் இருக்கும். புரியுதா? அப்ப இது கொஸ்டின் தான் கேட்கலாம். Next, as each cell of the sporogenous tissue is capable of giving rise to a microspore tetrad. அதாவது ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஒவ்வொரு செல்லுமே என்னவா மாறலாம்? மைக்ரோஸ்போர் மதர் செல்லா மாறலாம். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் மியாசிஸ்க்கு அப்புறம் மைக்ரோஸ்போரை உருவாக்கலாம். தட் இஸ் போலன் கிரைனை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. ஈச் ஒன் இஸ் a potential pollen or microspore mother cell. அதை நீங்க என்ன சொல்லலாம்னா போலன் மதர் செல்னு சொல்லலாம், அல்லது மைக்ரோஸ்போர் மதர் செல்னு சொல்லிக்கலாம். ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. எதை உருவாக்குறதுக்கு? போலன் கிரைனை உருவாக்குறதுக்கு. அந்த செல்லுக்கு பேர் தான் போலன் மதர் செல் ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல். புரிஞ்சுச்சா அந்த பாயிண்ட்? ரைட். The process of formation of microspore from pollen mother cell through meiosis is called microsporogenesis. அப்ப
போலன் மதர் செல்ல இருந்து ஆர் மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து மைக்ரோஸ்போர் போலன் கிரைன் உருவாக்கக்கூடிய செயல்முறைக்கு பேர் தான் என்னது? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அப்ப இங்க என்ன டிவிஷன் நடக்குது? மியாசிஸ் நடக்குது, குன்றல் பகுப்பு நடக்குது. ஓகேவா? The microspores as they are formed or arranged in a cluster of 4 cells, that is microspore tetrad. அதான் நான் சொல்றேன். இங்க படமே கொடுத்திருக்காங்க, இங்க பாருங்க. இதான் மைக்ரோஸ்போர் டெட்ராட். 1 2 3 4. அப்ப ஒவ்வொன்றும் என்ன கண்டிஷன்ல இருக்கும்? ஆப்ளாய்ட்ல இருக்கும். As the anther mature and dehydrate, the microspore dissociate from each other and develop into pollen grain. அப்படினா என்ன சொல்றாங்க? இப்போ உங்களுக்கு இது pollen tetrad condition, கரெக்ட்டா? pollen tetrad ஒன்னு ஆப்ளாய்டு, ஒன்னு ஆப்ளாய்டு கண்டிஷன் இருக்கு. இது டீஹைட்ரேட் ஆகுது. என்ன ஆகுது? ஒரு கிளஸ்டரா இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா டீஹைட்ரேட். டீஹைட்ரேட்னா உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் லாஸ் ஆகுது. இது என்ன ஆகுது? இது இப்படி இருந்தது பிரியுது, ஒவ்வொன்றும் தனித்தனியா பிரியுது. சரியா? இப்படி தனித்தனியா உங்களுக்கு பிரியுது. ஓகே, சோ அதுக்கு பேர் தான் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன சொல்றோம்பா? போலன் கிரைன் சொல்றோம், மகரந்த துகள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இன்சைட் ஈச் மைக்ரோஸ்பொரஞ்சியம் several thousands of microspores or pollen grains are formed that are released with the dehiscence of anther. அப்ப ஒவ்வொரு ஆந்தருக்குள்ளேயும் அல்லது ஒவ்வொரு மைக்ரோஸ்பொரஞ்சியம், 4 மைக்ரோஸ்பொரஞ்சியம் இருக்குது. ஒவ்வொரு மைக்ரோஸ்பொரஞ்சியும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போலன் கிரைன் ஆர் மைக்ரோஸ்போரை கொண்டு இருக்கும். எப்ப அது பஸ்ட் ஆயிட்டு வெளியே போகுதோ நிறைய என்ன ஆகும்? வெளியே போகும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணு, போலன் கிரைன் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணி.